போகணுண்ணே. நீ வேலைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. உன் முதலாளி ஒன்றும் சொல்லலையா? அண்ணா பிரச்சனை தானே. அவர் நடந்ததெல்லாம் சொல்லி திட்டி வேலை இல்லைன்னு சொல்லிட்டாருண்ணே. நிலாவோட அப்பா அவளை காணும்னு தெரிஞ்சதும் ஓனரை பயங்கரமா மாட்டி அவர் அவரோட சேஃப்டி தானே பார்ப்பாரு. இருந்தும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். பார்க்கலாம். ஏற்கனவே அவன் ஒத்த காசு வீட்டுக்கு கொடுக்கறதில்ல. கொஞ்சம் சும்மா இருடா அண்ணா. நீ சும்மா இருண்ணா. இவன் கல்யாணத்துக்கு எல்லா செலவையும் நீ தான் பண்ண. இப்ப வேலையே இல்லாம வேலை போச்சுன்னு அசால்ட்டா வந்து சொல்லுவ. உன்னை மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களோ? ஆமா அண்ணா. என்னடா நீங்களா எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணிட்டு இப்போ வந்து என்ன சொல்லி காட்டுறீங்க? நாங்க தாண்டா ஏற்பாடு பண்ணோம். அதுக்காக நான் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டேன்ல, அந்த பொறாம உனக்கு. கண்டு கதை என்னாச்சு? வீடு நான் பாட்டு கிளம்பி வரும்போது சிம் கார்டு தூக்கி போட்டேனா? நீங்க சிம் எதுக்கு தூக்கி போட்டீங்க? உங்க அண்ணன் கூட நில்லு. நீ இன்னும் அந்த நடேசன் வீட்டுல இருக்க? அண்ணி நீங்க வாங்க நம்ம போலாம். ஓ, ஏன் இப்படி எல்லாரும் என்னையே ஏற இறங்க பாத்துட்டு இருக்காங்க? உங்க வீட்டை எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. எங்க வீடு ரொம்ப ஸ்பெஷல் அண்ணி. அதனாலதான் எல்லாரும் ஆச்சரியமா. நீயும் நல்லதாண்டா பேசுற. பாசிட்டிவிட்டி தேங்க்ஸ். ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுல இருந்து என்ன காலேஜில் சேர்த்து விடுறது வரைக்கும் சகலமும் எங்க அண்ணன் தாங்க அண்ணி. எல்லாரையும் பாத்துக்கிறாரு. அதெல்லாம் ஓகே தான். ஆனா சோழ 2 பேருக்குள்ள எது பேசினாலும் கடைசியில் சண்டையில தான் போய் முடியும். இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களே, மேரேஜ் நிறுத்தணும்னு சொல்லி சோழனை வந்து கேட்கும்போது என் சேரனை கூட தயங்கிச்சு. ஆனால் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் 2 பேரும் சண்டையை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்படிதான். வாங்க சார். ஒரு புது சிம் கார்டு வேணும். இங்கே பல வருஷம் ஆச்சு. எப்படி வாங்கினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. சரி விடுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். செகண்ட் போஸ்ட். உட்காந்தா போதுமா? போதும் சார். இந்த போன்ல கொடுங்க. ஆக்டிவேட் ஆயிடும். ஆக்டிவேட் ஆன உடனே ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். எவ்வளவு ஆச்சு?